பற்றி ஒன்று. பாண்டியன் மெதுவாக அந்த ராக்கில் இருந்து கீழே இறங்குறான். அந்த கல்லில் இருந்து கீழே இறங்கும் போது நேராக மரத்துக்கு போகிறாங்க. ஏதோ மரம் ஆலமரத்தை விட மிகப்பெரிய மரமாக இருக்குது. ரொம்ப அடர்ந்து இருந்தது. அது அந்த மரத்தோட ஹைட்டு சொல்லவே முடியாது, அவ்வளோ ஹைட்டாக இருந்தது அந்த மரம். அந்த மரத்தில் நீங்கள் படுத்தே தூங்கலாம், அவ்வளோ பெருசாக இருந்தது. பாண்டியன் அந்த ராக்கில் இருந்து கீழே இறங்கின உடனே டாக்டர் பார்க்குறாரு. டாக்டரும் அதே மாதிரி கீழே இறங்குறாங்க. கிங், பாண்டியன், டாக்டர் எல்லாருமே அந்த மரத்தில் போய் படுத்துக்கிறாங்க. அங்கே போய் படுத்துக்கிட்ட உடனே அவங்களுக்கு நல்லா இருக்குது. அப்புறம் முதல் முறையாக அவங்க முதுகில் வெயிலும் படுது. அவங்களோட சட்டையெல்லாம் கழட்டிக்கிறாங்க. அப்புறம் முதல் முறையாக அவங்க தோலில் வெயில் படுது. வெயில்னால் நீங்கள் நினைக்கிற மாதிரி வெயில் அங்கே பட்டாலையும் படாத மாதிரியே இருக்கும். ஹீட்டே தெரியாது. ஏன்னா அவங்க இமயமலை பகுதியில் இருந்தாங்க. அப்புறம் முதல் முறையாக அந்த காட்டில் தான் வெயில் கிடைக்கிது. யாரோட காடு? பனிமனிதனோட காடு. அந்த காடே ஒரு நாடு அளவுக்கு பெருசாக இருந்தது. பாண்டியன் ஒரு சின்ன நாப் எடுத்துகிட்டு அப்புறம் எந்திரிக்கிறா. பார்த்தா மரத்தில் ஃபுல்லாக பேர்ட்ஸ், அது இது அப்படின்னு விசித்திரமான கிரியேச்சர்ஸ் இருக்குது. அப்போ பாண்டியன் ஒன்று பார்க்குறா. ஒரு குதிரைன்னா ஜெயமோகன் இந்த இதை சொல்லும் போது நான் ஒரு சீ ஹார்ஸை தான் யோசிச்சுக்கிட்டேன். ஒரு சீ ஹார்ஸ் குரங்கோட கை வச்சுட்டு மரத்தில் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு. அது பார்த்த உடனே பாண்டியன் எல்லாரையும் எழுப்பி விட்டுருலாம். பாண்டியன், நிஜம்தான், இந்த காடு பல வருடங்களாக பரிணாமமே அடையாமல் இருக்குது. பல கோடி வருடங்களாக பரிணாமமே அடையலை உணவு அப்படின்னு டாக்டர் சொல்கிறாரு. அப்போ இந்த ஒரு மரத்துக்கே இவ்வளோ வித்தியாசமான கிரியேச்சர்னா இந்த மொத்த காடையும் சுற்றி பார்த்தா எப்படி இருக்கும் டாக்டர் அப்படின்னு பாண்டியன் சொல்கிறான். இதோட இந்த பகுதி முடியுது. நன்றி, வணக்கம்.